அனைவருக்கும் வணக்கம். சிதம்பரத்தில் அம்பாள் தில்லை காளியாகவும் ஸ்ரீ பிரம்ம சாமுண்டேஸ்வரியாகவும் 2 அவதாரம் எடுத்தா. அந்த 2 அவதாரங்களோட வரலாறை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். தில்லை செடிகள் மிக்க வனமாக இருந்ததுனால தலபுராணத்துப்படி சிதம்பரத்துடைய பெயர் தில்லை. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, தில்லையை தரிசனம் செய்தாலே முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு. தில்லையில் நடராஜ பெருமானை தரிசனம் செஞ்ச பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும்னா தில்லையோட எல்லையில் இருக்கிற தில்லை காளியை தரிசனம் செஞ்சால் மட்டும்தான் கிட்டும் என்பது அந்த ஈசனின் வாக்கு. இத்தகைய பெருமை மிக்க அந்த தில்லை காளி யார்? கைலாசத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுறது. சிவம் பெரியதா சக்தி பெரியதான்னு. அந்த வாக்குவாதத்து முடிவில் சிவபெருமான் பார்வதி தேவியை காளியாக மாறுறதுக்கு சபிக்கிறார். தானே சக்தி தன்னை சபிக்க சிவபெருமானிடம் ஏது சக்தி என எண்ணி பார்த்த பார்வதி தேவி சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்று உணர்ந்து சிவபெருமானிடம் தனக்கு கொடுத்த சாபத்திற்கான விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்குறார். அதற்கு சிவபெருமான், அது சாபம் அல்ல, காளி அவதாரம் என்பது உலக உயிர்களுக்கான வரம்னு அம்பாளுக்கு விளக்கிறார். அதாவது அரக்கர்களிடமிருந்தும் தீயவர்களிடமிருந்தும் இந்த உலக மக்களை காப்பாற்றுவதற்கான ஆயுதமே கோபசக்தி. அந்த கோபசக்திக்கான அவதாரமாய் காளி வடிவை எடுத்து அம்பாள் அரக்கர்களிடமிருந்து தேவர்களை காப்பாற்றி பிறகு தான் ஆனந்த தாண்டவமாடும் தில்லையில் சிவகாமியாக தன்னுடன் இணையலாம்னு அம்பாளுக்கு சாப விமோச்சனத்துக்கான பதிலை சொல்கிறார். அம்பாளும் காளி அவதாரம் எடுத்து தாரகாசுரன், பண்டகாசுரன், மகிஷாசுரன் பல அரக்கர்களை அழிக்கிறார். அதற்கப்புறமும் அம்பாளுடைய கோபம் அடங்காமல் அம்பாளுடைய ஊழி தாண்டவம் தொடர்ந்தது. அப்போது ஈசன் தில்லையில் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆரம்பிக்கிறார். காளி தேவி ஆனந்த தாண்டவம் ஆடும் அந்த ஆடல் வல்லானை தன்னுடன் ஆடல் போட்டிக்கு அழைக்கிறார். அந்த போட்டியோட நிபந்தனை என்னன்னா, போட்டியில் யார் தோற்றாலும் அவர்கள் ஊரோட எல்லையில் போய் அமரணும். காளி தேவிக்கும் அந்த ஆடல் வல்லானுக்கும் ஆடல் போட்டி தொடங்கியது. அவர்கள் மட்டுமா ஆடினார்கள்? அண்ட சராசரமே ஆடின. பிரம்மதேவன் ஜதி சொல்ல, மகாவிஷ்ணு மத்தளம் அடிக்க, நந்தி தேவர் தாளமிட, நாரதர் தம்பூரா மீட்ட, சரஸ்வதி தேவி வீணையில் சுதி சேர்க்க, ஈசனும் காளியும் தொடர்ந்து ஆடினர். இதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் யாராலுமே வெற்றி தோல்வி யார் பக்கம்னு ஊர்ஜிதம் செய்யவே முடியல. நடன போட்டி இறுதியில் ஈசன் தனது காது குண்டலம் தரையில் விழமாறு செஞ்சு அதை தன்னுடைய காலால் எடுத்து தலைக்கு மேல் தன்னுடைய காலை உயர்த்தி நடனமாடியபடியே அந்த காது குண்டலத்தை மீண்டும் தன்னோட காதில் அணிஞ்சு கொண்டார். இதற்கு பெயர் ஊர்த்துவ தாண்டவம். தனக்கு இந்த ஊர்த்துவ தாண்டவம் தெரிஞ்சும் தன்னுடைய பெண்மை நாணத்தால் அன்னை அந்த தாண்டவத்தை ஆட யோசித்து தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு தில்லையோட எல்லையில் போய் எல்லை காளியாக அவதாரம் எடுத்தார். காளி தேவியோட கோபம் தீப்பிழம்பாக மாறி முகம் சிவந்து தில்லை காளியாக கிழக்கு நோக்கி அமர்ந்தார். இதை பார்த்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாருக்குமே ஒரு பயமும் கவலையும் வந்தது. சிவனும் சக்தியும் ஒன்றுதான். இவர்கள் 2 பேருமே பிரிஞ்சு இருந்தால் அது இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது இல்லை என எண்ணி தேவர்களும் முனிவர்களும் காளி தேவிக்கு பூஜை செய்தனர். அம்பாளுக்கு அப்படியும் கோபம் தணியவில்லை. உடனே பிரம்மதேவன் 4 வேதங்களை கொண்டு அம்பாளுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார். பிரம்மதேவனுடைய பூஜையில் மகிழ்ந்து அம்பாள் சாந்தமாகி வேதத்திற்கு ஒருமுகமாக 4 முகம் கொண்டு ஸ்ரீ பிரம்ம சாமுண்டேஸ்வரி அவதாரம் எடுத்து மேற்கு நோக்கி அமர்ந்தார். காளி தேவியோட கோபம் அடங்கிய பிறகு சிவபெருமான் மிகவும் மகிழ்ந்து அம்பாள் எடுத்த 2 அவதாரங்களுடைய நோக்கத்தை விளக்கமாக சொல்கிறார். இந்த உலகத்தில் கோபம், பொறாமை, ஆணவம், அகங்காரம், கொடிய நோய்கள், தீவினைகள் இவை எல்லாம் அரக்கத்தனமாக இந்த உலக மக்களை தாக்கும் பொழுது அம்பாள் தன்னுடைய கோப சக்தியினால் அவற்றை எதிர்த்து இந்த உலக மக்களை காப்பாள்.
அம்பாள் சாந்த ஸ்வரூபியாக இருக்கும் பொழுது கல்வி, செல்வம், வீரம்னு 16 பேர்களையும் மக்களுக்கு அருளி செய்து மக்களை வாழ்வாங்கு வாழ வைப்பாள்னு ஈசன் சொல்கிறார். இதுதான் தில்லையில் அம்பாள் எடுத்த அவதாரங்களின் வரலாறும் நோக்கமும். பிறகு பார்வதி தேவி தன்னுடைய சாபம் நீங்கி சிவகாமியாக ஈசனுடன் தில்லையில் இணைந்தாள். கோவிலில் அம்பாளுடைய அருள் வடிவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். தில்லை காளியாக அம்பாள் உக்ர சொரூபமாக தனது அஷ்ட கைகளில் கத்தி, வில், உடுக்கை, சூளம், கேடயம், அம்பு, நாகம், சிரசு இவற்றை தாங்கி வெள்ளை நிற வஸ்திரத்துடன் குங்கும காப்புடன் காட்சியளிக்கிறார். தில்லைக்காளிக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டும்தான் நடைபெறும். மற்ற குளிர்ந்த திரவியங்கள்னால அம்பாள் அபிஷேகம் செய்தால் அம்பாளுடைய கோபம் தணிந்துவிடும். அம்பாள் கோப சக்தியாக தீவினைகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அம்பாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் மட்டும்தான் நடைபெறும். ஸ்ரீ பிரம்ம சாமுண்டேஸ்வரியாக அம்பாள் 4 முகங்களுடன் 4 திருக்கரங்களில் ருத்ராட்ச மாலை, கமலக்கிண்ணம், சூலம், அமலோற்பவம் தாங்கி காட்சியளிக்கிறார். பிரம்ம சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா திரவியங்கள்னாலையும் அபிஷேகம் நடைபெறும். சிதம்பரத்தில் நடராஜ மூர்த்தியை தரிசனம் செஞ்ச பலன் நமக்கு முழுவதுமாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக தில்லைக்காளியை தரிசனம் பண்ணணுங்கிறது ஈசனுடைய வாக்கு. நம் வாழ்வில் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்க தில்லையின் எல்லையில் அமர்ந்திருக்கும் அந்த அம்பாளை வேண்டி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் பேசலாம்.